அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் திருவிழா திருப்பலிக்கு வருகை புரிந்துள்ள அருட்தந்தையர்களையும் இறை மக்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். புனித அந்தோனியார் நல்லதோர் குடும்பத்தில் பிறந்து தெய்வ பக்தியில் மூழ்கி பெற்றோரின் அன்புக்கு கீழ்ப்படிந்து துறவற வாழ்வில் அறவரத்தை பெற்று இறை குடும்பத்தில் குறை நிறை மனிதர்களை சேர்த்து மறைமொழியால் நிறை வாழ்வின் மக்களை ஈன்றெடுத்தார். அவரின் பரிந்துரையால் குடும்பங்களில் நல்லுறவு, உடல் நலம், தொழில் வளம், கல்வி வளம் எதிர்நோக்கும் ஆசீர்கள் என எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம் குடும்பங்களில் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நாம் பெற்ற நன்மைக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து தூய அந்தோனியாரின் பரிந்துரையும் உடனிருப்போம் எந்நாளும் இருக்க வேண்டி தொடரும் இக்கல்வாரி பலியில் பங்கேற்று ஜெபிப்போம். இறை ஆசி பெறுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோனியாருடைய 12வது திருவிழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு புனித அந்தோனியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இன்னும் குறிப்பாக வருகின்ற ஆண்டும் கடந்த ஆண்டில் புனிதர் நமக்கு செய்த நன்மைகளை தொடர்ந்து செய்யவும் அதன் வழியாக நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழவும் இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த மகிழ்ச்சி மிக்க நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க இருக்கக்கூடியவர் அருட்தந்தை மைக்கேல் ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் எல்லா மக்களோடும் நெருங்கி பழகக்கூடியவர்கள். தற்பொழுது
உடையார்பட்டி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உடையார்பட்டியில் பங்கு தந்தையாக தனது பணியை ஆற்றி வருகிறார். எனவே தந்தைக்காகவும் தந்தையினுடைய பங்குக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தந்தை அவர்களை வருக வருக என அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். மேலும் ஐயாபுரம் திரு பொன்னுச்சாமி லூர்தம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும். தங்கத்துறை ராதா குடும்பத்திற்கு புனித அந்தோனியர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் மறித்து அனைத்து ஆன்மாக்களை இலைப்பாட்சிக்காகவும். ஜான் பீட்டர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் பெருகவும் தொழில் சிறக்கவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நமது குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து தன பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை நல் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே இறை தந்தையினின்று ஜனித்தவர் நீ. செம்மறியே,
பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இருதுமையா எம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா, நீ ஒருவரே ஆண்டவர். தூயவர், தூயவர், தூயவர் ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. 2 கொரிந்தியர் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களிலும் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே.
நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததை போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலமூட்டுவார். வாழ்வினில் ஒளிதானே அஞ்சாதே கலங்காதே. பாதையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர்
மாதுர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானுடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. Alleluia, 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 Alleluia. தூய கன்னிமரியே பெருமகிழ்வு கொண்டவர் நீ, புகழனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீர். ஏனெனில் நீதியின் ஆதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 15 முதல் 18 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தனது சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய
திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதுக்கு முன்னால் நான் ஊருக்கு வந்ததுக்கும் இன்னைக்கு நான் ஊருக்கு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறையா, கொஞ்சம் வித்தியாசம் இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் கோயில் திறப்பு விழாவின் போது வந்ததாக நினைவு இருக்கிறது. அதுக்கு முன்னால் பழைய கோயில் இருக்கிற போது வந்த நினைவுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்போ வந்ததுக்கும் இப்போ உங்களையெல்லாம் பார்க்கும்போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறையா வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு ஊரெல்லாம் வெளிச்சமாக இருக்குது. வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அங்கே இருந்து முதல் முறையாக நான் வரும்போது, ஆமாம், நம்ம தங்கத்துறான தான் வழி காட்டி கூட்டிகிட்டு வந்தார். அப்போ முதல்ல வழி தெரியாமல் சுற்றிக்கலாமா. இப்போ அப்படி வர வேண்டியதில்லை. வழி முழுக்க எப்படி இருக்குது, ஊர் முழுக்க பகல் வெளிச்சம் போல. ஆமாம், ரொம்ப அருமையாக இங்கே மின் விளக்குகளால் இந்த ஊரே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, தெருக்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, உங்களையெல்லாம் பார்க்கும்போது நல்லா மேக்கப்லாம் போட்டு, ஆமாம், லிப்ஸ்டிக்லாம் ஒரு சிலர் லிப்ஸ்டிக்லாம் போட்டு கொஞ்சம் முகத்துக்கு நிறைய கோட்டிங்லாம் கொடுத்து அப்படி ஜம்முன்னு, ஆமாம், பார்த்தா நம்ம விஜய் டிவியில் நடிக்கிறவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி ராமசாமியாபுரத்தில் ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நாமெல்லாம் இன்னைக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியோடும் ஒரு புன்னகையோடும் ஒரு ஜொலிப்போடும் இன்னைக்கு நாம் இங்கே அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுறதுக்கு குழுமி வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பானவர்களே, நம்ம ஊர் எப்படி ஒரு இந்த விழா கோலம் பூண்டிருக்கிறதோ அதே போல் அந்தோணியார் பிறந்த அந்த ஊர், அதுதான் அந்தோணியார் இவ்வளவு சிறப்புக்குரியவராக வளர்றதுக்கு ஒரு காரணம். அந்தோணியார் எந்த ஊரில் பிறந்தார்? அந்தோணியார் எந்த ஊரில் பிறந்தார்? போர்ச்சுக்கல் லிஸ்பனில் பிறந்தார். இப்போ போர்ச்சுக்கல் லிஸ்பனில் அவர் வாழ்ந்த காலத்தில் அங்கே போய் வழியை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நம்ம வழி கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம நகரத்துலேருந்து எப்படி வரணும், எத்தனை கிலோமீட்ரு அப்படின்னு கேட்டால் 4 கிலோமீட்ரு அப்படின்னு அண்ணன் எனக்கு சொன்னாங்க. 4 கிலோமீட்ரு, 2 கிலோமீட்ரு. புளியங்குடியிலேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 2 கிலோமீட்டரா? 12 கிலோமீட்ரு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் அங்கே போர்ச்சுக்கல்ல லிஸ்பனில் இறங்கி இந்த இடத்துக்கு போனோம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், 1 ஜெபமாலை தூரமாகும், 2 ஜெபமாலை தூரமாகும், தூரமான இடத்துக்கு இல்லை 3 ஜெபமாலை தூரமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? 1 ஜெபமாலையை நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம், 2 ஜெபமாலையை ஜெபிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு லிஸ்பனில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லிஸ்பன் ஊர் அந்த அளவுக்கு பக்தி நிறைந்த ஒரு ஊராக இருந்தது. ரொம்ப விசுவாசத்தில் ஒரு ஊராக இருந்தது. அப்போ இன்னைக்கு நம்முடைய ராமசாமியாபுரமோ அந்தோணியார் மீது அளப்பரிய பற்றுதல் கொண்டு இந்த விழாவினை நாம் முன்பு கொண்டாடுவதை விட இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி பெற்று மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுகிற நமக்கு அந்தோணியார் கொடுக்கக்கூடிய ஒரு சவால், நம்முடைய விசுவாச வாழ்வும் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தில் உயர்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு நற்செய்தியில் படிக்க கேட்டோம், யாரெல்லாம் ஆண்டோர் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புதிய மொழிகளை பேசுவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மொழிகளை பேசுவர். நமக்கு தெரிஞ்ச மொழி தமிழ், ஆங்கிலம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், அப்படி இருக்கும். அது என்ன புதிய மொழிகளை எப்படி பேசுறது? அந்த புதிய மொழினா என்ன? நம்ம தெருவில் சண்டை போடும் போது பேசுவோமே அந்த மொழி தானா? தெருவில் சண்டை போடும் போது பேசுவோம்ல அந்த மொழி தானா? இல்லை நாளைக்கு கறியும் சோறும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு சண்டையை போடுவோமே அப்போ பேசுகிற மொழியா?
இல்லை தண்ணி பிடிக்கும் போது போடுற சண்டையில் போடுவோமே அந்த மொழியா? புதிய மொழினா என்ன? நாம பேசுற புதிய மொழிகளை இல்லை பலவிதமான மொழிகளை நாம ரெக்கார்ட் பண்ணி கோயில் மைக்கில் போடலாமா? உங்கள்கிட்ட தான் கேட்கேன். நான் பேசுகிற மொழி புரியுதா? நான் சரியாத்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுகிற மொழி புரியுது தானே? சரி. இப்போ நம்ம சண்டை போடும் போது பேசுகிற மொழி, வீட்டுக்குள்ளே சண்டை போடும் போது, தெருவில் சண்டை போடும் போது, ரோட்டில் சண்டை போடும் போது பேசுகிற அந்த மொழிகளை, அந்த வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஃபாதர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நான் பிரசங்கம் வைக்கிறத பூசையை ரெக்கார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்போது அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி மைக்கில் போட்டால் என்ன ஆகும்? சூப்பராக இருக்குமா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிற, வீட்டுக்குள்ளே சண்டை போடும் போது பேசுகிற மொழி, ரோட்டில் தெருவில் அப்படி பேசுகிற மொழிகளை எல்லாம் பேசினா சூப்பராக இருக்குமா? ரொம்ப அழகாக இருக்குமா? என்னதான் இருக்கும்? என்ன இருக்கும்? மானக்கேடாயிருமா? அப்போ ஏன் அதை பேசிக்கிட்டு இருக்கோம்? சண்டை போடுறது. ஆமாம், நம்ம ஒரு மனுஷனா இருந்தால் பரவாயில்ல, உள்ள ஒன்றை போட்டு ரெண்டாவது மனுஷனா மாறிடுறாங்களா? அதான பிரச்சனை. சரி, அப்போ இப்படி பேசுகிற மொழி அல்ல, இங்கே புதிய மொழிகளை எப்படி நாம் பேச வேண்டும் என்று அந்தோணியார் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுகிறார். அந்தோணியார் பேசிய 3 மொழிகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அது தமிழும் இல்லை, ஆங்கிலமும் இல்லை, இல்லை போர்ச்சுகீஸ் மொழியும் இல்லை, லத்தீனும் இல்லை. அவர் பேசிய 3 மொழிகள், நம் விசுவாச வாழ்வுக்கான 3 மொழிகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் மொழி நம்பிக்கையின் மொழி. என்ன மொழி? என்ன மொழி? நம்பிக்கையின் மொழி. பூவுக்கு தேவை வாசம், மனிதனுக்கு தேவை சுவாசம், ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அது நம்பிக்கையின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். உண்மையான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, வேரூன்றிய நம்பிக்கையா இருக்கு. மேலோட்டமான நம்பிக்கையா அது இருக்கக்கூடாது. எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம பார்க்குற நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவரும் நிறைவு செய்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை இப்போ உங்க கண்களை எங்க பதிய வச்சிருக்கீங்க? உங்க மேலதான் சாமி அப்படி சொல்றீங்களோ? உங்கள் கண்களை எங்க பதிய வச்சிருக்கீங்க? உங்கள் கண்களை எதுல பதிய வச்சிருக்கீங்க? அலைபேசியின் மீதா? தொலைக்காட்சி தொடர்கள் மீதா? எதன் மீது பதிய வைத்திருக்கிறோம்? அப்ப இங்கே நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு அந்தோணியார் மிக மிக ஒரு அருமையான வழியை நமக்கு காட்டுறார். அவர் பேசிய அந்த நம்பிக்கையின் மொழியை, விசுவாசத்தின் மொழியை இந்த ராமசாமியாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மை போல சிறந்த கிறிஸ்தவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பாருங்க, நிறைய சின்ன பிள்ளைங்களாம் இன்னைக்கு அழகழகா வந்திருக்கீங்க. அந்தோணியார் சின்ன வயசுல இருக்கும் போது திருப்பலியில பங்கு கொள்வதில் மிக மிக ஆர்வம் கொண்டவரா இருந்தார். திருப்பலியில, எல்லா திருப்பலியிலும். அப்போ ஒரு முறை திருப்பலியில அவர் பங்கு கொள்ள ஆர்வமா இருக்கும் போது அவருடைய தந்தை சொல்றார். என்ன சொல்றாரு? தோட்டத்துல இங்கே பறவைகள்லாம் இருக்கு, இந்த தானியங்களை எல்லாம் என்ன செய்து அது தின்று விட்டு போய்விடும், அதனால இதை பாதுகாக்க வேண்டிய இருக்கு, நீ அதனால இங்க பாதுகாக்கிட்டு இங்கே தோட்டத்துல இரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் சந்தோஷப்பட்டிருப்போம், அப்படித்தானே? கோயிலுக்கு போக வேண்டாம், பேசாம அங்கே காட்டுக்குள்ள இருப்போம்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்தோணியார் அப்படி இல்லை. அவரு போர்ச்சுகல் லிஸ்பன், அது விசுவாசத்தின் நிலம், அதனால அங்க போகணும், திருப்பலிக்கு போகணும், பூசைக்கு போகணும், முழு பூசையை பார்க்கணும். அதனால அந்தோணியார் முழந்தாள் படியிட்டு மன்றாடுகிறார். கடவுளே, நான் பூசைக்கும் போகணும், பூசை பலி போல சிறந்த செல்வம், பாக்கிய செல்வம் வேற இல்லை. அதை அவர் உணர்ந்திருந்தார். முழந்தாள் படியிட்டு மன்றாடுகிறார். அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் போய் அங்க ஒரு அறைக்குள்ள போய் உள்ள போயிருச்சு. கதவை பூட்டிட்டு இவர் பாட்டு நினைச்சிட்டாரு, பூசைக்கு வந்துட்டார். நம்மளாம் என்ன செய்வோம்? பூசைக்கு வரோம், வேற எங்கேயாவது போயிடுவோம். ஆனா அவர் பூசைக்கு போயிட்டார். அப்போ
பூசை முடிஞ்சு பார்க்கும்போது தந்தை இங்கே பார்க்குறாரு, என்னடா இவரை தோட்டத்தில் இருந்து இதெல்லாம் பார்க்க சொன்னாங்க, பூசையில் இருக்கிறான்னு, அப்போ தானியம்லாம் வம்பா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை தோட்டத்துலலாம் இருக்க சொன்னேன், அங்கே பாரு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்தோணியாரை பார்த்து கேட்குறாரு. அங்கே போய் பார்க்குறாங்க, எல்லா தானியங்களும் அப்படியே அப்படியே இருக்கிறது. அந்தோணியார் சிறு வயதிலேயே கடவுளிடம் அவர் கேட்கக்கூடிய மன்றாட்டுக்களுக்கு நல்ல பதிலை இறை தந்தை கொடுத்திருந்தார் என்பதை அவரது தந்தை அந்தோணியாரை பார்த்து புரிந்து கொண்டார். அப்போ அந்தோணியாரு சின்ன வயசுல இருக்கும் போது பூசை மேல, கடவுள் மேல எவ்வளவு ஆர்வமும் பக்தியும் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சொன்னேன், அந்தோணியார் பேசிய மொழி நம்பிக்கையின் மொழி. நாம எவ்வளவு ஆர்வமா திருப்பலியில பங்கு கொள்றோம். திருவிழா திருப்பலியில சொல்லல, வழக்கமா திருப்பலியில, ஞாயிறு திருப்பலிகள்ல நாம எப்படி ஆர்வமா பங்கு கொள்றோம்? முழு திருப்பலிய நாம பங்கு கொள்றோமா? உங்களை தான் கேட்கிறேன், முழு பூசையில பங்கு கொள்றீங்களா? முழு பூசையில பங்கு கொள்றீங்களா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருகை பாட்டா இருந்தது? பூசையில வருகை பாட்டு பாடும்போது எத்தனை பேர் இருந்தீங்க? யோசித்து பாருங்க. அப்படித்தானே? ஆமா, நிறைய இடத்துல பார்ப்போம், சிலருக்கு தான் வருகை பாட்டா இருக்கும். சிலர் எப்போ வருவாங்க? உன்னதங்களிலே இறைவனுக்கு அப்படி பாடும்போது தான் சைடு 2 கதவுல சைடா வந்து நினைச்சுவாங்க, வந்துடுவாங்க. சரி, அது கூட பரவாயில்லைங்க, விட்டுடலாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அல்லேலூயா அப்படி பாடும்போது என்ன செய்வாங்க? வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா பாடும்போது எல்லாரும் எந்திப்பாங்க. அப்படியே வந்து சடக்குன்னு புகுந்து மடக்குன்னு போய் உள்ளே நின்றுக்கலாம் அப்படின்னு போய் என்ன செஞ்சிருவாங்க? போய் நின்றுக்குருவாங்க. அது கூட பரவாயில்லைங்க, விட்டுடலாம். கொஞ்சம் பேர் நினைச்சுவாங்க, அடியோர் யாம் தரும் காணிக்கையை. எப்போ காணிக்கைப்பாட்டு பிரசங்கம்லாம் முடிஞ்சிடும். அப்போ காணிக்கைப்பாட்டு பாடும்போது சிலர் வந்துடுவாங்க. சரி, அது கூட பரவாயில்லைங்க, காணிக்கை சமயத்தில் வந்துருந்தாரு, சரி கோயிலுக்கு காணிக்கப்படாத ஒரு ஆள் வந்துருந்தாருன்னு நம்ம விட்டுடலாம். சிலர் எப்போ வருவாங்க தெரியுங்களா? இவர் வழியாக இவரோடு இவரில். எப்போ நற்கரணை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படியே பயபக்தியா வந்து இவர் வழியா அப்படியே வந்து வணங்கி அப்படியே முழங்கால் போட்டு நின்றுவாங்க. அதுக்கப்புறம் சாமியார், அதுக்கப்புறம் என்ன, செம்மறியின் விருந்துக்கு நற்கரணை பாட்டு பாடுவாங்க. அப்போ தான் ஒரு சிலர் கடக்கடன்னு சட்டையை மாட்டிட்டு பட்டனை மாட்டாமல் லேசாக வந்து வரிசையில் வந்து கிறிஸ்துவின் திருவுடல் நற்கரணை வாங்கிட்டு போயிடுவாங்க. இது முழு பூசையை பார்ப்பதா? இது முழு பூசையில் பங்கெடுப்பதா? அப்படி அல்ல. அப்போ இன்னைக்கு அந்தோணியார் விசுவாசத்தின் மொழியை, நம்பிக்கையின் மொழியை பேசினார் என்றால், அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் வெளிப்படுத்தக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். திருப்பலியில முழுமையா இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற திருப்பலியில பங்கு கொள்ளணும், குடும்ப ஜெபம் சொல்லணும், ஜெபமால சொல்லணும். அப்ப பக்தி நிறைந்த நிலத்தில் இருந்து, அந்த லிஸ்பன்ல இருந்து அந்தோணியார் இன்னைக்கு கோடி அற்புதரா வந்திருக்கிறாருன்னு சொன்னா, இன்னைக்கு நம் ஒவ்வொரு குடும்பமும் விசுவாசத்தின் குடும்பமாக இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்தோணியாருக்கு ஏன் இவ்வளவு புகழ் பெருமை கிடைச்சிருக்கு? இங்கே அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை கையில் தாங்கி இருக்கிறார், சூசையப்பர் குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கிறார், அதற்கு அடுத்து அந்தோணியார் தான் குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கிறார். அப்போ குழந்தை இயேசுவை கையில் ஏந்துகிற பேறு பெற்ற அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்லாம் நம்ம சொல்றோமே, காரணம் என்ன? அவர் பேசிய மொழி விசுவாசத்தின் மொழி, நம்பிக்கையின் மொழி. அந்த இறை நம்பிக்கை நம் ஒளியாக, வழியாக, வாழ்வாக இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். அதனால திருவிழாவில் மட்டுமல்ல, எல்லா நாளும் நம் இறுதி மூச்சு வரை இந்த விசுவாசத்தின் சிறந்த மக்களாக நாம இருக்கணும். யோவான் 11:40 பார்க்கணும், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். அந்தோணியார் நம்பினாரு, கடவுளின் மாட்சியை கண்டாரு. இன்னைக்கு கடவுளின் மாட்சியை நமக்கு அவருடைய பரிந்துரையால் வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால இனி நாம பேச வேண்டிய மொழி கெட்ட வார்த்தை கிடையாது. இனி நாம பேச வேண்டிய மொழி மானக்கேடுன்னு சொன்னீங்களே அந்த மொழி கிடையாது. இனி நாம பேச வேண்டிய மொழி ஆத்தாமன் வைர மொழி கிடையாது. நம்பிக்கையின் மொழி, விசுவாசத்தின் மொழி, அதுதான் நம்முடைய வாழ்வின் மொழியாக, வழியாக இருக்க வேண்டும். முதலாவது.
இரண்டாவது அந்தோணியார் பேசிய மொழி நற்செய்தியின் மொழி. சொல்லுங்க பார்ப்போம், நற்செய்தியின் மொழி. அதனாலதான் இன்னைக்கு நற்செய்தியில உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படின்னு. இறைவார்த்தையே அறிவி, வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அறிவி. அதான் 2 தீமோத்தேயு 4:2 நாம பார்க்கிறோம். நற்செய்தியை அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்று பவுலடியார் சொல்றது போல, அதை அறிவிக்கலைன்னா ஐயோ கேடு அப்படின்னு சொல்றது மாதிரி அந்தோணியார் எல்லா இடத்திலும் போய் அவர் நற்செய்தியை அறிவிக்கிறார். அப்போ ஒரு இடத்துல போய் ஒரு கடற்கரை நகரத்தில் போய் நற்செய்தி அறிவிக்க போகிறார். அங்கே கோயிலில் ஆளே காணும், யாருமே இல்லை, எல்லாம் அவங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போய் என்ன செய்கிறாரு, அவர் போய் கடற்கரை ஓரம் நின்றுட்டு மீன்களுக்கு போய் என்ன செய்கிறாரு, யாருக்கு போய் போதிக்கிறாரு, மீன்களுக்கு போய் போதிக்கிறாரு. ஏன் மீன்களுக்கு போய் போதிக்கும் போது மக்கள் யாரும் கேட்கறதுக்கு வரல, மீன்களுக்கு போதிக்கிறாரு. மீன்களுக்கு எப்படி போதிக்கிறாரு, அவர் மீன்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள். நோவாவின் காலத்தில் எல்லா விலங்குகளும் பறவைகளும் எங்கே இருந்தது, நோவா கட்டிய பேழைக்குள் இருந்தது. ஆனால் மீன்கள் மட்டும்தான் நீரில் இருந்தது. நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்தோணியார் வச்ச பிரசங்கம் தான் அது. மீன்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் தான் ஆண்டவர் இயேசுவே வரி செலுத்துவதற்கு நாணயத்தை கொடுத்தீர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றார். மீன்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களை வைத்து தான் ஆண்டவர் 5000 பேருக்கு என்ன செய்தார், உணவை பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்னு அந்தோணியார். இப்படி மீன்களே பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றார்னா என்ன அர்த்தம், இங்க இருக்கிற இறைவார்த்தையை கேட்காதவங்கள நீங்களாம் பேறு பெற்றோர் இல்லை அப்படின்னு மறைமுகமா அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கடையெல்லாம் மூடிட்டு வீட்டெல்லாம் மூடிட்டு அந்தோணியாருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக ஓடி வர்றாங்க. எல்லா இடத்திலும் நற்செய்தியை அறிவிக்க அந்தோணியார் எப்போதும் ஆர்வமாக இருந்தார். அர்ப்பணமுள்ள ஒரு மறை வல்லுனராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய இந்த மறை வல்லுனரினுடைய இந்த தன்மையை பார்த்து திருத்தந்தை என்ன சொன்னாரு, நீங்க தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக போய் பேசுங்க. தப்பறை கொள்கைகள் திருச்சபையில பரவி கொண்டிருக்கிறது, கடவுளுக்கு எதிராக சிந்தனைகள் பரவி கொண்டிருக்கிறது, இங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி தப்பறை கொள்கைகளின் சம்மட்டி அப்படின்னு நம்ம மன்றாட்டில் சொல்றோமே, அதெல்லாம் அந்தோணியாருடைய இந்த இறை வார்த்தை நற்செய்தி போதனை வழியாக திருத்தந்தையை அவருக்கு கொடுத்த கடமை தான். அதனால தான் லிஸ்பன்ல பிறந்தாலும் அவர் எங்க வர்றாரு, பதுவாவுக்கு வந்து அங்க நற்செய்தியை அறிவிக்கிறாரு என்று பார்க்கிறோம். அப்ப இப்படி நற்செய்தியின் மொழியை பேசிய அந்தோணியாரின் நாவு இன்றும் அழியாமல் இருக்கிறது. நாம பேசுற பேச்சுக்கு நம்ம நாக்கு என்ன செய்யறது, நாக்கில் நரம்பு இல்லை, அது எப்படி பேசும், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். நாக்கு வாங்கும், மனசு போங்கும். நான் சொல்லுங்க தம்பி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல, அப்படித்தான் சொல்லுவார் போலுக்கு. ஆமாம், ஏன்னா நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாம், விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம், ரைட்டு. கூப்பிட்ட உடனே முதல் நாள் விருந்து என்னதான் இருக்கும், கறி சோறு, மட்டனாக இருக்கும், சிக்கனாக இருக்கும், நாட்டுக்கோழியாக இருக்கும், ரைட்டு. முதல் நாள் நல்லா கறி சோறை சாப்பிட்டு, சரிங்க நான் போயிட்டு வரேன், மச்சான் போயிட்டு வரேன், பெரியப்பா போயிட்டு வரேன், மாமா போயிட்டு வரேன், டாட்டா காட்டிட்டு மரியாதையாக போயிடணும். 2வது நாளும் வண்டியில் உட்காந்து நம்ம பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, 2வது நாள் சாம்பார் சோறு வந்துடும். 2வது நாள் என்ன வரும், சாம்பார் வந்துடும். 2வது நாள் தான் புரிஞ்சிடும், சாம்பார் வந்துட்டு பெட்டியை கிளப்பிடணும், பஸ்ஸை பிடிச்சி போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கணும். 2வது நாள் இல்லை இன்னொரு நாள் உட்காரணும். 3வது நாள் ரசம் வரும். 3வது நாள் என்ன வரும், ரசம் வரும். 3வது நாள் மரியாதையாக கிளம்பிடணும். இல்லைன்னா 4வது நாள் என்ன வரும், விஷம்தான் வரும். பழைய சோறு கஞ்சி துவையல் தான் வரும். அப்போ நம்ம நாக்கு என்ன சொல்லும், வாங்க வாங்கன்னு சொல்லும். மனசு என்ன சொல்லணும், போங்க போங்க அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் இருக்கும். நம்ம நாக்கு என்ன சொல்லும், அப்படியும் சொல்லும் இப்படியும் சொல்லும். உண்மையும் செய்யும், உண்மையும் பேசும், பொய்யும் பேசும், நல்ல வார்த்தையும் பேசும், கெட்ட வார்த்தையும் பேசும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா? பார்த்தீங்களா, எல்லா நாக்கும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கு போலுக்கு.
அப்போ நம்ம நாக்கு அந்தோணியாரின் நாக்கு போல நற்செய்தியை பேசுகிற நாக்காக மாறணும், நல்ல வார்த்தைகளை பேசுகிற நாக்காக மாறணும். அப்பனா தான் நாம் உண்மையிலேயே புதிய மொழியை அந்தோணியார் போல பேசி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ இன்னைக்கு காழ்ப்புணர்ச்சி நிறைந்த வார்த்தைகளை பேசலாமா, பகைமை நிறைந்த வார்த்தைகளை பேசலாமா? இன்னைக்கு கோபமான வார்த்தைகளை பேசி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் நடந்துருது பாருங்க. வாக்குவாதம் வருது, ஒரு பைக்கை விடுறதுக்கு வாக்குவாதம், ஒரு ரோட்டு ஓரத்தில் வாக்குவாதம் வருது. கோபத்தில் என்ன செஞ்சான், அடிச்சு ஒருத்தனை கொலையே பண்ணிட்டான். வாக்குவாதம், விதண்டாவாதம், தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சண்டை மூண்டு என்ன நடந்துருது, கொலையே நடந்துருதுன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். நல்ல வார்த்தை வெல்லும். எப்பா நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா வருவப்பா அப்படின்னு சொன்னா ரைட்டு, நீ எங்க உருப்பட போற, நீ நாசமா போயிடுவ அப்படின்னா எப்படி? அப்ப இன்னைக்கு அந்தோணியாரின் நாக்கு அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் நற்செய்தியின் மொழியை எப்போதும் பேசினார், எல்லா இடத்திலும் பேசினார், எல்லாருக்கும் அதையே செய்தார். இன்னைக்கு நமது நாக்கும் நற்செய்தியை பேசுகிறதா, நற்செய்தி சுட்டி காட்டுகிற நல்லவற்றை பேசுகிறதா, நல்லவற்றை கடைபிடிக்கிறதா அப்படின்னு நாம் இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். இது 2வது அந்தோணியார் பேசிய மொழி. 3வது இறுதியாக அந்தோணியார் பேசிய மொழி என்ன அப்படின்னு சொன்னா நன்மையின் மொழி. என்ன மொழி? நன்மையின் மொழி. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல சென்ற இடமெல்லாம் இயேசு நன்மை செய்து கொண்டே சென்றார் அப்படின்னு இருக்கு. கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதில் மனம் தளராதிருங்கள் அப்படின்னு அங்க இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லாருக்கும் எப்போதும் நீங்கள் நன்மை செய்யவே நாடுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு சிறந்த உதாரணம் அந்தோணியார் தான். எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறார். அவருக்கு எதிராக பேசுனவங்களுக்கு நன்மை செய்கிறார். என்ன செய்கிறாங்க, ஒரு முறை சோத்தில் விஷத்தை கலந்து வச்சுட்டு அவரை சாப்பிட சொல்கிறாங்க. அந்தோணியார் உயிரோடு இருக்காரா செத்து போயிடறாரான்னு பார்ப்போம்ன்றாங்க. அவர் சிலுவையை போட்டு சாப்பிட்றாரு, விஷம் அவரை எதுவும் செய்து விடவில்லை. இந்த இறை வார்த்தைக்கு போல எந்த கொல்லும் விஷம் எதுவும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும், கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம அசனத்தில் அப்படி தானே, பூசை முடிஞ்சானே சாப்பாடு இருக்கோ, பூசை முடிஞ்சானே சாப்பாடு இருக்குல்ல, சரி. அதனால் பந்திக்கு முந்திட்டு 2 தூக்குச்சட்டியும் வாங்கி அள்ளி பறக்கிட்டு போயிடுவோம். நம்ம பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு முந்து அப்படின்னா அந்த பழமொழிக்கு அர்த்தம் பந்திக்கு கை முந்தும், படைக்கு கை பிந்தும். ஏன்னா பின்னாடி தான் என்ன இருக்கும், அம்பு இருக்கும். நல்லா பந்தியில் சாப்பிடும் போது கை முன்னாடி வரும், படைக்கு போகும்போது பின்னாடி இருக்கும் அம்பை எடுத்து எய்கிறதுக்கு. அதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் நம்ம வசதிக்காக. அப்போ இங்கே அந்த இடத்துல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கவுத்திட்டாங்க, மேசையெல்லாம் கவுத்தியாச்சு, எல்லாத்தையும் சாப்பாடு இல்லை. அந்தோணியார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. அந்தோணியார் கொடுக்கப்பட்ட வேலை தோட்ட வேலை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்குற சாப்பாடு இல்லை. ஐயோ சாப்பாடு இல்லை, பசியாக இருக்கு, ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. அந்த பாத்திரம் கவித்து வச்சிருந்த எல்லா பாத்திரம் முழுவதும் அப்படியே உணவுகள் வந்து விட்டன. ஆண்டவர் அங்கே அற்புதமான உணவு, சுவையான உணவு, இறைச்சி உணவு எல்லாம் வந்துச்சு, அவ்வளோ உணவு இருக்கு. இந்த அந்தோணியார் பேசாமல் சாப்பிட்டு போகலாம்ல. இந்த மனுஷன் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒவ்வொரு ரூம்ல போய் கதவை தட்டுறார். பிரதர் வாங்க, ஃபாதர் வாங்க, ஐயா வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக கதவை தட்டி, வாங்க சூப்பரான சாப்பாடு இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்றாரு, சாப்பாடை கொடுக்குறாரு. அப்போ தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் தான் அந்தோணியார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். இனிய ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசி அவனை 4 வார்த்தை பேச, இனிய ஒரு அடி அடிக்க அவனை 4 அடி அடிக்க அப்படின்னு நாம் அப்படிப்பட்ட கலாச்சாரத்துக்கு போகிறோம். ஆனால் அந்தோணியாரின் கலாச்சாரம் நன்மையான கலாச்சாரம். அதுதான் இயேசுவின் கலாச்சாரம். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த இயேசுவை போல எல்லாருக்கும் எப்போதும் நன்மை செய்கின்ற அந்தோணியாரின் மொழியை நாமும் எப்போதும்
பேசணும் அப்படின்னு இன்னைக்கு அந்தோணியார் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால் இன்னைக்கு நாம் அந்த நன்மைகளை எப்போதும் எல்லாருக்கும் செய்யக்கூடிய மாந்தர்களாக மனிதர்களாக இன்னைக்கு இருக்கிறோமா? எல்லாருக்கும், குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு தேவையில் இருப்பவருக்கு நம்ம செய்யணுமா இல்லையா? நீங்கள் பாருங்கள், கடைசி தீர்ப்பு மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்புங்கிற பகுதியில் என்ன, நீ நன்மை செஞ்சியா செய்யலையா, அதுதான் தீர்ப்பு. பசித்தோருக்கு உணவு கொடுத்தாயா கொடுக்கலையா, ஏழைகளுக்கு உதவனாயா உதவலையா, ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுத்தாயா கொடுக்கலையா, சிறையில் இருந்தோரை போய் பார்த்தியா பார்க்கலையா, நோயிற்றோரை நீ கவனித்தியா கவனிக்கலையா? அதுதான் கடைசியில் கடவுள் கேட்கக்கூடிய கேள்வி. நீ செஞ்சன்னா ஆண்டவர் என்ன சொல்வாரு? ஆசி பெற்றவர்களே வாங்க, வலப்புறம் வந்து அமருங்க, நீங்க வாழ்கிற போதெல்லாம் நன்மையா செஞ்சிருக்கீங்க, வாங்க, சின்னம் சிறியோருக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 நாம பார்க்கிறோம். செய்யவில்லை என்றால், நன்மையை செய்யவில்லை என்றால் யாருக்கு செய்யல? யாருக்கு செய்யல? நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும், நன்மை செய்கின்ற சூழல் இருந்தும், பொருள் இருந்தும் நன்மை செய்யவில்லை என்றால் அதுவும் பாவமே, யாக்கோபு திருமுகம் சொல்லுகிறது. அப்போ தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல, நன்மை நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். அதை பாவ அறிக்கையில் சொல்லணும். எல்லாருக்கும் அந்தோணியார் நன்மை செய்தாரே, அந்த நன்மையின் மொழியை நாம் பேச வேண்டும். அவர் கடைசி இறக்கின்ற அந்த கடைசி ஜூன் மாதம் 13 1231 ஆண்டில் கடைசியில் அந்த பதுவாவில் இருந்த பெரிய கடன் பிரச்சனை, ஏழைகளை நசுக்கி புளிக்கிற அந்த சூழ்நிலையில அந்த கடன் சட்டம், கடன் வாங்கி வட்டியை கொடுக்க முடியலன்னா என்ன செஞ்சுறாங்க? சொத்தை பறிமுதல் பண்றாங்க, வீட்டு சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்த கொடுமையான சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று அந்தோணியார் என்ன செய்யறாரு? அந்த கடைசி நேரத்திலும் கடிதம் எழுதுகிற அரசுக்கு இந்த சட்டம் நீக்கப்படணும், இது மக்களுக்கு பெரும் தீமையா இருக்கிறது, செல்வந்தர்கள் ஏழைகளை நசுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடிதத்தை எழுதுறாரு. அரசும் அந்தோணியாருடைய வேண்டுகோளை கேட்டு, அந்தோணியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கடன் சட்டம் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று தான் இறக்கும் தருவாயிலும் அந்த வருடத்திலும் அந்த மக்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு நன்மை செய்துவிட்டுத்தான் தன்னுடைய இறுதி மூச்சை ஆண்டவரிடம் கையளித்தார் என்று பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்னைக்கு அந்தோணியாரோட விழாவை கொண்டாடுறோம்னா நாம பேச வேண்டிய மொழி நன்மையின் மொழி, தீமை அல்ல. தீமை செய்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம அருமையாக சிந்திப்போம், நாம பேசுகிற மொழி என்ன? இன்னைக்கு உண்மையிலேயே நாம என்ன மொழி பேச போறோம்? நம்பிக்கையின் மொழியை பேச போறோமா? நற்செய்தியின் மொழியை பேச போறோமா? நன்மையின் மொழியை பேச போறோமா? இல்லை எப்போதும் நாம் பேசுற பகைமை, வெறுப்பு போன்ற கடவுளுக்கு பிடிக்காத, விரும்பாதவற்றை, அந்தோணியாருக்கு பிடிக்காதவற்றை நம்ம பேச போறோமா என்று சிந்திச்சு பார்ப்போம். அந்தோணியாரின் திருவிழா புதிய மாற்றத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஊரிலும் ஏற்படுத்த வேண்டும். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்படின்னு இறைவார்த்தை சொல்ற மாதிரி உங்களையே தூய பலிப்பொருளாக கடவுளுக்கு படையுங்கள். அதுதான் வழிபாடுன்னு, உள்ளார்ந்த வழிபாடுன்னு ரோமையர் 12:1-2 ஆகிய வசனங்களில் படிப்பது போல நம்முடைய வாழ்க்கை மாற்றம்தான் உண்மையான வழிபாடு. அதனால நம்ம அந்தோணியாருடைய பக்தர்களா இருக்கக்கூடாது. பக்தர்களா இருப்பது எளிது, பக்தர்களா இருப்பது எளிது, சீடர்களாக இருப்பது சவால். நம்ம சீடர்களா மாறணும். ராமசாமியாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமும் இன்னைக்கு இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், உறவுகள் ஒவ்வொருவரும் நம்ம அந்தோணியார் பேசிய அதே மொழியை பேசி சீடர்களாக, இயேசுவின் உண்மையான சீடர்களாக நாம மாறணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல சொல்றது எளிது, வாழ்வது கடினம். அந்த சவாலை அந்தோணியார் இந்த திருவிழா நாளில் நம்முன் வைக்கிறார். அவர் பேசிய நம்பிக்கையின் மொழியையும், நற்செய்தியின் மொழியையும், நன்மையின் மொழியையும் நாமும் பேசுவோம், வாழ்ந்து காட்டுவோம். இறைவனின் நிறைவான ஆசியை கோடி அற்புதர் வழியாக நிறைவாக பெறுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். நமது வேண்டுதல்களை
ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து சொல்லுவோம். நல்லாயனாம் அன்பு இறைவா, திருச்சபையை உமது அன்பின் பாதையில் வழிநடத்த நீர் விரும்பி தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நிரம்ப பெற்று மக்களை இறை வழியில் வழிநடத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் மூவர் இறைவா, உமது திருப்பிடம் சூழ்ந்து செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும். நாங்கள் உம்மிடம் விரும்பி கேட்பது உமக்கு திருவுளமானால் அதை எங்கள் வாழ்வில் ஈடேற்றம் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் பாதுகாவலராம் புனித அந்தோனியாரின் பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கும். வெளிப்புற அடையாளங்களினால் இறைவனை நாடாமல் உள்ளார்ந்த விதத்தில் உம்மை நாடி நிலையான நிறைவான வாழ்வை கண்டிட வருமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூவரு இறைவா, இன்று எமக்காக திருவிழா திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் அருள் தந்தையர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். தங்களது பணியினை சிறப்பாக செய்திட அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் தந்து வழிநடத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னவரே, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு எங்கள் தேவைகளை திருமுன் எழுப்பியிருக்கிறோம். கனிவும் கருணையும் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து நல்ல பதிலை நீர் அளிப்பீராக. இந்த திருவிழா நாளில் குழுமி வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் உமது அருளால் நிரப்பும். நோய் நொடியில்லாத வாழ்வை உம் பிள்ளைகளுக்கு நீர் வழங்கும். செய்கிற விவசாயம், கால்நடை, எல்லா வேலை, தொழில், வியாபார முயற்சிகளை ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்வீராக. இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வேன் என்று இணைச்சட்டம் 1:11 சொல்லியிருப்பது போல உம் பிள்ளைகளின் தொழில் வியாபார முயற்சிகள், பொருளாதார நலன்கள் பலுகி பெருகும்படியாய் செய்யும். புதிய கல்வி ஆண்டை தொடங்கியிருக்கிற அன்பு பிள்ளைகள், பள்ளி மாணவ செல்வங்கள், கல்லூரி மாணவ செல்வங்களை ஆசீர்வதித்து இந்த கல்வி ஆண்டு வெற்றியின் ஆண்டாக உம் பிள்ளைகளுக்கு அமையவும், ஞானத்தில், இறை பக்தியில், ஒழுக்கத்தில் சிறந்து வளரவும் செய்யும். வேலை வாய்ப்புக்காக முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு அதை நீர் வாய்க்கச் செய்வீராக. திருமண காரியம், குழந்தை பேருக்காய் மன்றாடுகிற பிள்ளைகள் குடும்பங்களின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றுவீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரவும், இன்னும் பல்வேறு துயரங்கள் வேதனைகளில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு அதிலிருந்து நல்ல விடுதலையை தாரும். தடங்கலான காரியங்கள், தடைபட்டு போன காரியங்கள், நின்று போன காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நீர் சரி செய்து வாழ்வை வளமாய் மாற்றுவீராக. இழந்து போன பொருட்கள், நகைகள், பணங்கள், நிம்மதி, இவை அனைத்தையும் உம் பிள்ளைகள் குடும்பங்கள் திரும்ப பெற்று மகிழும்படியான சூழ்நிலையை நீர் வழங்குவீராக. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று நீர் சொன்னது போல உம் பிள்ளைகளின் உள்ளத்திலும் வாழ்விலும் இருக்கிற துயரங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக, ஆசியாக இந்த திருவிழா ஆசையின் வழியாக மாறும்படியாக செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம்,
வாழ்வும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாருடைய விழா நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உம் திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீ. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீ. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீ. அவருடைய வலிமையான பரிந்துரையால் எங்களை பாதுகாத்து வருகின்றீ. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த இருந்தையவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
செய்யும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, துன்பம், கவலை, கண்ணீர், நோய் நொடிகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர முடியாத நல்ல அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குறைகள், எங்கள் பாவங்கள் இவற்றை நீர் பாராமல் எங்கள் நம்பிக்கை, எங்களது நல்ல வாழ்க்கையை நீர் கண்ணோக்கி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் குடும்பத்திலும் ஊரிலும் உலகிலும் அமைதியையும் ஒற்றுமையையும் நல்ல ஆசையும் அளித்தருள திருவுளம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் அருளுகிற அன்பை, அமைதியை ஒருவருக்கொருவர் அறிவித்து பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்பிக்கையின் மொழியை, நற்செய்தியின் மொழியை, நன்மையின் மொழியை நாமும் பேசி சான்று பகர நமக்கு அழைப்பு விடுக்கிற ஆண்டவர் இவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளிவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும் எனது ஆன்மா நலமடையும்.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண, உவப்போடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னென்பில் உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர், கோடி அற்புதர், புதுமைகளை செய்யக்கூடியவர் பதுவை அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிழ்ச்சி மிக்க நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தவர் அருட்தந்தை சிபி மைக்கேல் ராஜ் அவர்கள். தந்தை அவர்களை நான் குறுமடத்தில் படிக்கின்ற பொழுதே அவருடைய நல்ல உறவிலே நட்பிலே இருந்திருக்கின்றேன். பார்க்கின்ற பொழுதெல்லாம் தம்பி என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அழைப்பார். அவரையும் அண்ணன் என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய அளவிற்கு எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு வழிகாட்டியும் கூட இருக்கிறார். ஒரு சில நேரங்களிலே இப்படி இருக்க வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல ஒரு சில வழிமுறைகளையும் நான் குறுமிடத்தில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். அழைத்த பொழுது வெகு தொலைவுதான், திருநெல்வேலி என்பது மிக அருகில் இல்லை, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் நம் மீது வைத்திருந்த பாசத்தினுடைய அடையாளமாக
நான் வருகிறேன் என்று சொல்லி இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற விதமாக இந்த பொன்னாடையை போர்த்தி அவருக்கு நமது பாராட்டை நன்றியை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு சப்பர மந்திரிப்பு நடைபெறும். எனவே இறை மக்கள் எல்லோரும் இதில் முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாளை காலை 10 மணிக்கு திருவிழா திருப்பலியானது நடைபெறும். எனவே எல்லா இறை மக்களும் கால தாமதமின்றி முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 10 மணிக்கு திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அன்பிற்கினியவர்களே, மீண்டுமாக உங்களுக்கு அந்தோணியாரின் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கைகள் தட்டலாம். மகிழ்ச்சி. என்னை அன்போடு அழைத்த தம்பி, அவரை அருமையான செய்தியெல்லாம், பழைய செய்தியெல்லாம் மனசில் அப்படியே பதிய வைத்து அருமையாக வெளிப்படுத்தினார். எனவே என்னை அன்போடும் உரிமையுடன் அண்ணா வாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நான் இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அன்பு அழைப்பை கொடுத்த நம்முடைய அன்பு பங்கு தந்தைக்கும் சிறப்பாக அருமையான வழிபாடுகள் எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார். எனவே அதற்கு சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்களை என் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தூரம்னு சொன்னார், அன்புக்கு தூரம் இல்லை. 2 மணி நேரம்னாலும் பிரச்சனை இல்லை. அதனால் இது ஒரு வாய்ப்பு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு என்று தான் நான் கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினைத்து வந்தேன். அதனால் இங்கே பழைய கோயில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கோயிலில் வந்து நான் ஒரு நாள் இரவெல்லாம் தங்கியிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. பலருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறீங்க, பலரும் இருக்கீங்க. அதனால் அந்த பழைய கோயிலில் ஒரு நாள் இங்கே எல்லாம் தங்கி வீடுகளை எல்லாம் நான் சந்தித்த ஞாபகங்கள் எல்லாம் வருகிறது. அப்போது இருந்ததை விட நம்முடைய ஊரில் உள்ள கோயிலும் வளர்ந்திருக்கிறது, நீங்களும் வளர்ந்து வருகிறீர்கள். இன்னும் எல்லா நிலையிலும் நீங்கள் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு போன்ற எல்லா நிலைகளிலும் நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று உங்களை நான் இந்த திருவிழா நாளிலே வாழ்த்துகிறேன். பதுவை புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நிறைவான ஆசீர் உங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் பதுவை புனித அந்தோணியாரின் சிறப்புமிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகள் நோய்களிலிருந்து விடுதலையையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் பிறருக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூந்தியவர்களாய் விளங்குவீர்களாக. இவ்வாறு தம்மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையாலும் நற்செய்தியாலும் நன்மையான செயல்களாலும் இறைவனுக்கு சார்ந்து பகர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. அல்லேலூயா,
அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். பரிசுத்த பாப்பரசர் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் குருக்களுக்காகவும் கன்னியாஸ்திரிகளுக்காகவும் இங்கு வந்திருக்கிற அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித மரியாயே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான புனித கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல வானதூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.